இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை இது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏனென்றால் நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தி விட்டார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இயேசு ஒருவரே இரட்சகர், மீட்பர் என்பதை ஒருவன் அறிந்து கொள்வதே இந்த உலகத்திலே பிரதானமான பெரிய முதன்மையான ஆசீர்வாதம். ஆகவே தான் இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த நாளிலும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இவர் ஒருவரே இரட்சகர் என்பதை பிதாவாகிய தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், இன்னும் என் குடும்பத்திலே என் நண்பர்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் சொந்த இரட்சகராக விசுவாசிக்காமல் இருக்கிறார்களே, கவலைப்படாதிருங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை பிதாவாகிய தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அது அவருடைய காரியம். ஆகவே இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தவர், உங்களுக்கு அருமையான கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.